வாழ்க வளமுடன். இந்த நாடி சுற்றி நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் முத்ராஸ்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த முத்ராஸ் செய்யும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புக்கள், அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எதுவுமே நம்மக்கிட்டேருந்து போகாது. நமக்கு தேவையில்லாத கழிவுகள்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் ஃபேட்ஸை ஈஸியாக நம்ம உடல்லேருந்து கழிக்க முடியும். அப்படின்னா எளிமையாக நம்ம இந்த நாடி சுற்றி பயிற்சி, உடல் தூய்மை பயிற்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸாக நம்ம உடலை மெருகேற்றம். அதாவது ஒரு கல்லை எடுத்துட்டு அதை எப்படி செதுக்குறோமோ சிற்பமாக வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடலை இயற்கையாக நேச்சுரலாக செதுக்குறோம். இந்த மாதிரி செதுக்கும் பொழுது சிலையானது சிலையாகவே வாழ்க்கை முழுக்க இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம உடலும் சில அமைப்புகளும் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப், நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க இந்த அற்புதமான வாழ்வியல் முறையை பின்பற்ற முடியும். எளிமையாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்தந்த லெசனுக்குரிய எஃபர்ட்ஸை நீங்கள் போடுங்க. ஏன்னா லெசன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ எஃபர்ட்ஸ் நீங்கள் செயல்திறனாக அதை மாற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஈஸியாக முடியும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இந்த நாடி சுற்றி செய்யறதுனால தினம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் 72,000 நாடிகளை சுத்தம் செய்யக்கூடிய அற்புத மூச்சு பயிற்சி நாடி சுற்றி. மனம் அமைதி பெறும், உடல் தூய்மை பெறும், மூளை சுறுசுறுப்படையும். அதாவது நம்மளுடைய ப்ரீத்திங் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி கொரோனா காலகட்டத்தில் இந்த ப்ரீத்திங் பவர் யாருக்கு இல்லையோ அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ தினம் தினம் நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை மஸ்ட் அப்படின்ற அளவில் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நோய் நொடியில் இருந்தும் நம்மளுடைய உடலில் ஆட்டோமேட்டிக்காகவே தேவையில்லாத கழிவுகள் நீங்கி நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாடி சுற்றியை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நாடி சுற்றி செய்யும் முறை இதுக்கு நம்ம நேராக உட்காந்துக்கணும். நம்மளுடைய முதுகு எலும்பு ஸ்பைன் இருக்கு இல்லையா, அது நேராக உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய நாடி சுற்றி முத்திரை, இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு எலும்பு இருக்கும். அதுக்கு கீழே இந்த பல்ல மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம அழுத்தம் கொடுத்து பண்ண போகிறோம். ஸோ இந்த விரலை இப்படி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எதுவோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு லெஃப்டில் இன்ஹேல் பண்ணணும், ரைட்டில் எக்ஸேல் பண்ணணும். மறுபடியும் ரைட்டில் மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது இடதுபுறத்தில் நல்லா வெளியிடணும். இந்த மாதிரி இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விடணும், இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விடணும். நான் செய்கிறேன் பாருங்கள். நான் நாடி சுற்றி